வித்தை யோகம்னு ஒன்று இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஜோடர்களுக்கும் தெரியும். வித்தை யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பொதுவாக வினோத கிரகங்கள் அப்படின்னாலே புதன் குரு தான் வினோத கிரகம்னு அதுக்கு பேர். இது ரெண்டும் சேர்ந்தா கேந்திராதிபத்திய தோஷம். கேந்திராதிபத்திய தோஷம். பொதுவாக குரு புதன் தான் வித்தைக்கான கிரகங்கள். குரு ஆசிரியர், புதன் கல்வி. இப்போது ஆசிரியர்கிட்ட தான் வித்தை கிடைக்கும். ஆனால் அந்த ரெண்டு கிரக சேர்க்கையும் ஒரு நல்ல கிரக சேர்க்கை இல்லை அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது. அப்போ பாவகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடமும் 5ஆம் இடமும், 3ஆம் இடம் முயற்சி, 5ஆம் இடம் உயர்கல்வி. ஸோ அந்த 3-5 காம்பினேஷனும் குருபுதன் காம்பினேஷன் இருந்தால் அது வித்தை யோகம் வேலை செய்யும். இதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸும் இருக்குது. இது மன வாழ்க்கைக்கு பிரச்சனையை கொடுத்துரும். ஒரு சிலருக்கு இந்த குருவும் புதனும், எனக்கு பார்த்திங்கன்னா குருவும் திதிசூனியம், புதனும் திதிசூனியம். ஆரம்பகால கல்வி அவுட்டு, ஆரம்பகால கல்வி அவுட்டு. இது அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் அதை பயன்படுத்தி இருந்திருப்பேன். இதுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதில் ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது. நாயூர், சென்னாயுருவி வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம இன்னொரு ஸ்டைலில், என்னுடைய ஸ்டைலில் நான் அது மாதிரி சொல்கிறது உண்டு. பொதுவாக குருபுதன் சேர்க்கை வந்து நிறைய பேருக்கு மன வாழ்க்கை பாதிப்பை தருகிறது.